இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 11-13 வரை. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியைக் கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மை, கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை இன்னும் ஒரு செய்த திரு ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க சுவாமி. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே, புதிய கிருபையினால் நன்மையினாலும் குடும்பங்களே ஆசீர்வதிங்க சுவாமி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு அங்கலாய்க்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வருகிறாள். இந்த நாளிலும் நம்மளோட வாழ்க்கையில் பலவீனப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் இந்த இரவு நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாலாம். அந்த ஸ்திரீ ஒரு வெட்கமடைந்த ஒரு சூழ்நிலை, அவமானம் அடைந்த சூழ்நிலை, பூமியை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை, அவளை நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு நிந்தனையின் சூழ்நிலைக்குள்ளாய் அவள் காணப்படுகிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஆண்டவர் அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைந்தும் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அவளுடைய வெட்கத்திலிருந்து விடுதலை, அவளுடைய அவமானத்திலிருந்து விடுதலை, அவளுடைய நிந்தையிலிருந்து விடுதலை, பூமியை மட்டுமே கீழே மட்டுமே பார்த்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலைந்து ஒரு விடுதலை அவளுக்கு கிடைக்குது. மூன்றாவது ஆண்டவர் சொல்கிறார், உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டார். தம்முடைய வார்த்தையை அங்கே அனுப்புகிறார். வார்த்தையை அனுப்பும் பொழுதே அந்த ஸ்திரீ அங்கே குணமாக்கப்படுகிறார். நாலாவதாக ஆண்டவர் சொல்கிறார், அவள் மேல் தன் கைகளை வைத்தார். ஆண்டவர் அவள் மேல் கைகளை வைத்தோன்னு உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷமாக குனிந்திருந்த ஒரு ஸ்திரீ, பூமியை மட்டுமே பார்த்திருந்த ஸ்திரீ, யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு ஸ்திரீ, வேதனையை அனுபவித்த ஒரு ஸ்திரீ, பலவீனப்பட்ட ஆவினால் கட்டப்பட்ட ஒரு ஸ்திரீ, பலவீனத்தின் கட்டுக்குள்ளாய் இருந்த ஒரு ஸ்திரீ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் அழைக்கும் பொழுது இயேசுவிடத்தில் வந்த அவளுக்கு பலவீனத்தில் நீங்கி விடுதலையாக்கப்பட்டாள். அவள் இயேசுக்கிட்ட வந்ததுனால அவளுடைய வாழ்க்கையில அவள் குனியே இந்த நிலைமை மாறி நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அவள் இயேசுவிடத்தில் வந்தது நிமித்தமாய் தேவனை மகிமைப்படுத்தும்படியான அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலையோ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், கட்டப்பட்ட நிலைமைகள் கட்டவிழ்க்கப்படும். ஆண்டவர் இன்னைக்கு எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த வார்த்தையை அனுப்புகிறார். இன்னைக்கு உங்க பலவீனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன்.